ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 3 பாட் பற்றி பார்ப்போம். இந்த 3 பாட் வந்து கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது 3மே ஒரு வேல்யூபுல்லான பாட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாட் காயின்ங்கிற பாட். இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி ஹேம்ஸ்டரில் வந்து ஒரு டோக்கன் கொடுத்தாங்கல்ல, எல்லாருக்கும் ஒரு 2000 டோக்கன் அந்த மாதிரி கிடச்சிது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களோட டோக்கனை மைன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்கள்கிட்ட இருக்க பாயிண்ட்ஸ் வச்சு அவங்க டோக்கன் கொடுப்பாங்க. டோக்கன் எப்படி டேரெக்டாக மைன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து பூஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டிடிசி மைனிங்னு இருக்கும். இதில் உங்கள் லெவலை இன்க்ரீஸ் பண்ண ஒவ்வொரு நாளைக்கு சர்டைன் டோக்கன்ஸ் கிடைக்கும். இப்போ எனக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 32 டிடிசி கிடைக்கும், அதாவது 32 டோக்கன் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதை வந்து எங்கே செக் பண்ணணும்னா வாலெட்டுன்னு கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக என்கிட்ட வந்து 1192 டோக்கன்ஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து அந்த லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாக மட்டும்தான் உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ரெஃபரல் அந்த மாதிரி எதுவும் பண்ணால் ஏர்ன் பண்ண முடியாது. இது தென் இதில் டேப் பண்ணி தான் இப்படி ஏர்ன் பண்ணுமான்னு கிடையாது. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்க, அதாவது ஒரு சர்டைன் காயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை இங்கே வந்து ப்ளே நவுன்னு கொடுத்து இதில் கொடுத்தீங்கன்னா ஒரு 2 லேக் 3 லேக் காயின்ஸ் கிட்ட வரும். நான் இன்றைக்கி இந்த ஆப்ஷன் எடுத்துட்டேன். ஸோ அதனால் எனக்கு காட்டல. உங்கள் ஒரு நாளைக்கு இதை நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கேம்ஸுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே வந்து ஸ்பின்னர் இருக்கும். இதில் வந்து உங்கள்கிட்ட இருக்க டிடிசி, அதாவது நம்ம அங்கே லெவல் அப்கிரேட் பண்ணி கிளைம் பண்ணுறோம்ல, அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா இதில் எது வேணாலும் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ வெனம்லாம் வந்து ஒரு நல்ல ப்ரைஸில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு லக்கிருந்து ஒரு 10 வெனம் கிடைச்சா கூட அது ஒரு $30 பக்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து டாட் காயின். இதுக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனலில் யாரும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் நம்ம ஏர்னிங் ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதில் கிரிப்டோ கண்டென்ட் எதுவுமே கிடையாது. டெய்லி 1000லேருந்து 1500 வரை ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு பாட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது வந்து பினான்ஸோட மூன் பிக்ஸ் அப்படிங்கிற பாட்டு. இது வந்து ரொம்ப ஹைலி வந்து ப்ராஃபிட் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே அப்படி தான் சொன்னீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இப்போ ஒரு சில பாட்டிலலாம் இப்போ ஆம்ஸ்டரே எடுத்துக்கோங்க. ஆம்ஸ்டர்லேயே ஒரு சிலருக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, ஒரு 15,000 20,000. ஏன்னா அவங்க வந்து ரெஃபரல் மூலிமா நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க. அதை பினான்ஸ் வந்து அந்த இதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ ரெஃபரல் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து வெறும் 50,000 டோக்கன்ஸ் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெஃபரலில் 1037 டோக்கன்ஸ் இருக்குது. என்னால் அதிகபட்சமாக 50,000 டோக்கன்ஸுக்கு மேலே எடுக்க முடியாது. என்னால் மட்டும் இல்லை, யாராலையுமே எடுக்க முடியாது. ஸோ இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஹாம்ஸ்டருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்களோ அந்த இம்பார்ட்டன்ஸ் இந்த பாட்டுக்கு கொடுங்க. இது வந்து அக்டோபர் இல்லை நவம்பர்னு நினைக்கிறேன், நவம்பர் எண்டில் வந்து லான்ச் ஆயிரும்னு சொல்கிறாங்க. பைனான்ஸோட ஓன் ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால ரொம்பவே வேல்யூபுல்லான ப்ராஜெக்ட். நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். சிம்பிள் தான். இதில் ப்ளே கேம்ஸ்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த காயின் மாதிரி இருக்கும், இதை அப்படியே கேப்சர் பண்ணுற மாதிரி தான். இந்த ஸ்டோன் மாதிரி இருக்குல்ல பிளாக் கலரில், அது உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியுதான்னு தெரியல. அந்த ஸ்டோனை வந்து நீங்கள் கேப்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இப்போ வந்து மைனஸில் போயிடும், -10 பாயிண்ட்டு. இந்த மாதிரியே பண்ணி நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏர்ன் பண்ணுங்க. இன்னும் நிறைய டைம் இருக்குது. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக ஏர்ன் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் இருக்கும். நான் எவ்வளோ மினிமம் சொல்லணும்னா ஒரு 10,000 கிட்ட உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இந்த கேமோட சிம்பிள். ஒரு கேம் தான். அண்ட் தென் டபிள்யூ காயினுங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் லிஸ்டிங் கிட்ட நேர் ஆயிடுச்சு. இவங்களோட ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னா வாலெட் செக்ஷன்லேயே இருக்கும். ஸோ பிளாக் செயின் செலெக்ஷன் வரைக்கும் வந்துட்டாங்க. அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து டான் பிளாக் செயின் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா டபிள்யூ காயின் ஏர்ட்ராப், எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங்கு, மினி ஆப் ரீபில்டிங்கிறாங்க. அது என்னன்னு நமக்கு தெரியல. பிளாக் செயின் செலெக்ஷன் வரைக்கும் இவங்க முடிச்சிட்டாங்க. இவங்களுமே அவங்களோட டோக்கன் வந்து டேரெக்டாக மைன் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா WAன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்ரி 1 ஹவருக்கு வந்து 3.25 WAE கிடைக்கும். டோட்டலாக நான் வந்து 1.4K கிட்ட வச்சிருக்கேன். இதில் வந்து இந்த லெவலெல்லாம் நீங்கள் அப்கிரேட் பண்ணி உங்களோட இந்த 1 ஹவருக்கு கிடைக்கிற டோக்கனோட வேல்யூ வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்கும். நான் வந்து எல்லாமே மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் அப்கிரேட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து 7 லெவல் வரை அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ரெஃபரல் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சிம்பிளாக முடிஞ்ச அளவுக்கு ஏர்ன் பண்ணுங்கள். அது எவ்வளோ வருதோ உங்களுக்கு வந்து ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் கிடைக்கும். இதுவுமே அவ்வளோதான், சிம்பிளான ஆப்ஷன் தான். நீங்கள் டேப் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்கள்கிட்ட இருக்க காயினை வந்து ஸ்டேக்கிங் பண்ணிக்கலாம். ஸ்டேக்கிங் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், ஒரு 26 மில்லியன் கிட்ட. 3 டேஸ் போட்டால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அதே 26 மில்லியன் கூட வந்து ஒரு 5 லேக் டோக்கன் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ நீங்கள் இது மூலியமாகவும் ஏர்ன் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது பாட் பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. அண்ட் தென் ஒருத்தர் வந்து ஆக்கி பற்றி கேட்டிருந்தாரு. அதில் பாப்பிட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் விட்டுருந்தாங்க. அந்த ஆப்ஷன்